இப்போ சம்பல் செய்ய போகிறேன். சம்பலுக்கு தேவையான பொருட்கள் செத்த மிளகாய், வெங்காய்ப்பூ, கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு, கொஞ்சம் பழப்புளி விடுவோம். நான் அதை சேர்க்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னு. இது வந்து குண்டு தோசைக்கு நம்ம காலமாக மாக்குழச்சி வச்சேன்னா 3.5 மணித்தியானம் ஊற விட்டால் காணும். அதனால் குண்டு தோசைக்கு வந்து தாளித்து போட்டால் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இப்போ சம்பல் இந்த மிளகாயை பொரித்து எடுத்துட்டு இதை வந்து நான் தாளிக்க போகிறேன். தாளித்து நான் காட்டுறேன். இது வந்து நான் மிளகாய் வந்து சம்பலுக்கு வறுத்தெடுக்க போகிறேன். நான் வந்து எண்ணெய் விடுறையில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் இதுலேயே வச்சு மிளகாயை வறுத்தெடுக்க போகிறேன். வறுத்தெடுத்தால் சம்பல் வந்து நல்லா பிடிப்படும். அதே மாதிரி இந்த மிளகாய் வந்து நான் 2 வெட்டி இருக்கிறேன். 2 வெட்டினா அந்த உள்ளுக்கு இருக்கிற இதுகளும் பதங்கப்படுமன்றதுக்காகவே நான் 2 வெட்டிட்டால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை வறுக்கிறேன். நான் வந்து கிரைண்டரில் தூளை திரித்து போட்டு உரலில் வந்து சேர்க்க நான் ஒரு அளவாக போட்டு இந்த மிளகாய் தூளை சம்பலுக்கு சேர்த்து கொள்ளுவேன். இதோட வந்து இந்த கருவேப்பிலையையும் வறுத்தெடுப்போம். வறுத்தெடுக்க ஒரு வாசம் கொண்டு வரும் சம்பலுக்கு. இப்போ நாங்கள் கருவேப்பிலையையும் இதோட போட்டு வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ பாருங்க, இந்த மிளகாய் வந்து கலகலண்டு இருக்குது. இந்த இதோட இந்த மிளகாய் வந்து பரவட்டுது. அடுப்பு நல்லா இருக்க தேவையில்லை. ஒரு கணக்கான ஒரு சூட்டோட மிளகாயை வறுத்து எடுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், நான் எண்ணெயே கணக்க முடியல. இப்போ வந்து நான் மிளகாய் வறுத்தேன்னா மிளகாயும் கருவேப்பிலையும் தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கிறேன். இந்த உப்பு வந்து ஒவ்வொரு பேட்ட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட வேணும் குறைய வேணுமன்றவைக்கு டேஸ்ட்டை பார்த்து நாங்கள் உப்பு போட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து இதை வந்து கிரைண்டரில் அரைக்க போகிறேன். இப்போ வந்து நான் மிளகாய் அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து நான் மிக்சிலையும் உங்களுக்கு இந்த சம்பல் இப்படி இடி சம்பல் செய்கிறதை காட்டிக்கொள்ள போகிறேன். இதில் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கிறேன். ஒரு தேங்காயும் நான் திருவி தான் வச்சிருக்கிறேன். ஃப்ரெஷ் தேங்காய்ப்பூ 2 சின்ன பெரிய வெங்காயத்தில் ஒரு அளவான சைஸ் மீடியம் சைஸில் தான் இந்த 2 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள வந்து உப்பு, கருவேப்பிலை, செத்த மிளகாய் 3ஐயும் இதண்டு திருச்சி வச்சிருக்கிறேன். நான் வந்து இப்போ தேவையான தூள் அளவை போட்டு அரைக்க போகிறேன். இப்போ தட்டி தவறி காணாட்டி நான் சம்பல் செய்ய கலர் காணாடி உரைப்பு காணாட்டி நான் எடுத்து வச்சிருக்கிற தூளை போட்டு அரைக்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு தேங்காய் பூ போட போகிறேன். தேங்காய் பூவோட வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகி போட்டு இப்போ மிக்சியில் வந்து நான் இடி சம்பல் மாதிரியே இந்த சம்பலை செய்ய போகிறேன். நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க ஊரில் இடித்தா தோசைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ண்டு. ஆனால் நான் கனகாலமாக இந்த கிரைண்டரில் தான் இடி சம்பல் மாதிரியே சேர்த்து கொள்ளுறேன். உங்களுக்கு என்ன ஒரு முறையில் உரலில் இடித்து காட்டுறேன்னா அதையும் நான் உரலில் இடித்து காட்டுறேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான முறையில் இந்த கிரைண்டர்லேயே நான் சேர்த்துக்கொள்கிறேன். சம்பலை அரைச்சேன் நான் இன்னும் படிவா அரைபடையில். அப்போ நான் வந்து கரண்டியை விட்டு இந்த சம்பலை அடியால் மேலால் கிளறி மிக்ஸ் பண்ணி போட்டு திரும்ப சம்பலை நான் அரைக்க போகிறேன். இப்போ வந்து கரண்டியால் நான் மிக்ஸ் பண்ணினான். இனி வந்து திரும்ப ஒருக்கா அரைக்க போகிறேன். ஆனால் கண்டிப்பாகவே இடி சம்பல் மாதிரியே இருக்கும். இங்கே இதை மிக்ஸ் பண்ணிக்க பாருங்க, இப்படியே தனித்தனி பூவாக இருக்கும். கண்டிப்பாக இடி சம்பல் மாதிரி இருக்கும். நீங்களும் ஒருக்கா உங்களை வீட்டில் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. வந்து சம்பல் ரெடி ஆயிட்டுது. நான் வந்து சம்பலை இறக்க போறேன். ஆனா உண்மையிலேயே பாருங்க, நான் இந்த சம்பலை இடி சம்பல் மாதிரி தான் செய்திருக்கிறேன். இந்த கலரையும் பாருங்க. இந்த சம்பலுக்கு வந்து தாளியம் கொஞ்சம் போட போறேன். இனி வந்து பழப்புளி விட போறேன். பழப்புளியும் விடலாம், தேசி புளியும் விடலாம். ஆனால் இந்த இடி சம்பல் மாதிரி செய்தபடியா பழப்புளி விட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்காகவே பழப்புளி விட போறேன். இப்போ வந்து தாளியம் எல்லாம் போட்டு இந்த சம்பலை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து நாளைக்கும் இருக்கும். இந்த சம்பல் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்க தேவையில்லை. தாளியம் போட்டு செய்தபடியா இந்த சம்பல் வந்து பழுதாகாமல் இப்போ இன்றைக்கு செய்தால் நாளைக்கும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்க. இப்போ வந்து குண்டு தோசைக்கு குழச்சி வச்ச வந்து கணக்காக பிடிச்சி வந்துட்டுது. இப்போ வந்து தாளியம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு தாளியம் தேவையில்லை. நாங்கள் ஒரு வாசத்துக்காகவே இந்த தாளியத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இந்த பதத்தை பாருங்க, கணக்காக ஆவ தண்ணியாகவும் இல்லை, ஆவ இதாகவும் உருக்கமாகவும் இல்லை. ஒரு கணக்கான ஒரு மீடியமான ஒரு கணக்கில் தான்
நான் இந்த குண்டு தோசைக்கு வந்து எடுத்திருக்கிறேன். நான் வந்து இனி குண்டில் ஊற்றிக்க அந்த குண்டு தோசைன்ற பதம் வந்து உங்களுக்கு தெரியும். சரியான சொப்டாக இருக்கும் குண்டு தோசை. நான் அதை வந்து உங்களுக்கு செய்முறையில் காட்டுறேன். இப்போ வந்து குண்டு தோசை சுடுறதுக்கு குண்டு தோசை சட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இதில் வந்து 7 உள்ளது நான் என்னட்ட இருக்குது. ஆனால் இதில் வந்து 8 உள்ளதும் இருக்குது, 12 உள்ளதும் இருக்குது. நாங்கள் 2 பேர் சின்ன ஆக்கல்லானே அண்டு போட்டு 7 உள்ளதும் வேண்டினான். இப்போ வந்து சட்டி சூடுகிற போது வந்து எண்ணெய் கொதிச்சிட்டது. நான் வந்து குண்டு தோசையை இல்லை ஊற்றுறேன். இது வந்து கரண்டி கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்குது. அதுக்கு கணக்கான கரண்டி என்றால் வெளியில ஒன்றும் ஊற்றாமல் ஊற்றும். இப்போ வந்து குண்டு தோசை வந்து இரண்டுது. நான் இதை வந்து இரண்டிவிட போகிறேன். இது நான் சீட்டண்ட வடிக்க தட்டி வந்து ஒட்டாமல் கொள்ளாமல் வரும். இப்போ வந்து குண்டு தோசை ரெடி ஆகிட்டுது. இந்த குண்டு தோசைன்ற பதத்தை பாருங்க, நல்ல போல மாதிரி நல்ல படிவாளாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பூசை இருக்குது. இப்போ வந்து குண்டு தோசைன்ற சூப்பரை பாருங்க. குண்டு தோசை ரெடி ஆகிட்டு, இடி சாம்பிள் ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் ஒருக்கா சாப்பிட்டு டேஸ்டி ஒருக்கா பார்க்க போகிறேன்.